குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம புஜபீட ஆசனம் மற்றும் சிவலிங்க ஆசனம் என்று இரண்டு வகையான ஆசனங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த இரண்டு வகையான ஆசனங்களும் உங்களுடைய வயிற்று பகுதிகளுக்கும் மற்றும் உங்களுடைய தோள்பட்டை மற்றும் இடுப்பு பகுதிகளுக்கும் மிகுந்த நன்மை செய்யக்கூடிய ஆசனமா இருக்கு. இதுல குறிப்பா நீங்க செய்யக்கூடிய புஜபீட ஆசனம் என்று அழைக்கக்கூடிய ஷோல்டர் பேஸ் போஸ். இந்த ஆசனமானது தைராய்டு மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிமுதுகு வலி மற்றும் வலிமையற்ற இடுப்பு பகுதிகளை வலிமையாக்குறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுல சிவலிங்க ஆசனம் உங்களுடைய வயிற்றுப்புற பகுதியில் நன்கு அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுல மிக முக்கியமான ஆசனமா இருக்கு. வாங்க இந்த இரண்டு வகையான ஆசனம் எப்படி செய்யுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாரம் நாம பார்க்க இருக்கக்கூடிய இரண்டு ஆசனங்கள்ல முதலாவதாக வரக்கூடிய ஆசனம் புஜபீட ஆசனம் என்று அழைக்கக்கூடிய ஷோல்டர் பேஸ் போஸ் ஆர் ஷோல்டர் போஸ். இந்த ஆசனமானது உங்களுடைய கழுத்து, தோள்பட்டை மற்றும் இடுப்பு பகுதிகளுக்கு நன்மை செய்யக்கூடியதாக அமைய இருக்குது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆசனத்தை செய்வதற்கு முன்னாடி நீங்க 30 to 60 வினாடிகள் ஆழ்ந்த சுவாசத்தை உடலுக்கு கொடுத்து உடலாலையும் மனதாலையும் நல்ல ஓய்வினை அனுபவம் செய்யுங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய 2 கால்களையும் ஒன்றாக இணைத்து கைகளையும் ஒன்றாக இணைத்து சிதி என்று அழைக்கக்கூடிய ரெடி பொசிஷனுக்கு வாங்க. இந்த ரெடி பொசிஷன்ல நீங்க உங்களுடைய உடலாலும் உங்களுடைய மனதாலும் என்ன ஆசனம் செய்ய இருக்கீங்களோ அந்த ஆசனத்துக்கான தன்மைக்கு நீங்க மாறுறீங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய வலது இடது கால் பாதங்களை உங்களுடைய தொடைகளுக்கு அருகாமையில கொண்டு வாங்க. பின்பு உங்களுடைய கைகளால கால் லெகங்கிள்ஸ் என்று அழைக்கக்கூடிய கால் மணிக்கட்டு பகுதியை பற்றிக்கங்க. இந்த நேரத்தில் 2 கால்களுக்கும் இடையிலே ஒரு சிறு இடைவெளி இருக்கபடி நீங்க பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுடைய கழுத்து, முதுகு, இடுப்பு பகுதிகள் நேராக இருக்கபடி நீங்க பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷன் உங்களுக்கு சரியா கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமா உங்களுடைய மூச்சு நல்லா உள்ள எடுத்துக்கிட்டு உங்களுடைய இடுப்பு பகுதியை மேல் பக்கமா உயர்த்துங்க. இந்த நேரத்துல உங்களுடைய தோள்பட்டை உயரக்கூடாது மற்றும் உங்களுடைய கால்களுடைய ஹீல்ஸ், துதிக்கால் பகுதி உயரக்கூடாது. ஆரம்ப நிலையில் இந்த பயிற்சியை நீங்க செய்யும் பொழுது உங்களால இந்த அளவுக்கு உயர்த்த முடியாது. ஆனா படிப்படியா நீங்க பயிற்சி செய்யும் போது கண்டிப்பா இது சாத்தியமாகும். நீங்க நன்கு உயர்த்தும் பொழுது உங்களுடைய தாடை பகுதி உங்களுடைய செஸ்ட் ரீஜனை டச் பண்ணும். இது சில வாரங்கள் நீங்க பயிற்சி செய்யும் போது சரியா அமையும். இந்த ஆசனம் நுரையீரலை தலைகீழ கவுக்கிறதுனால நுரையீரல் நல்ல பலம் பெறுது. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது. அடி இடுப்பு பகுதி நல்ல பலம் பெறுது. தொடையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தசையும் கரையுது. இந்த ஆசனத்தை 10 to 15 செகண்ட்ஸ் நார்மல் பிரீத்திங்ல அசையாம இருந்ததுக்கு அப்புறமா நிதானமா மூச்சை வெளியிட்டுக்கிட்டே இடுப்பு பகுதியை கீழே இறக்குங்க. பின்பு நிதானமா ஒவ்வொரு கால்களா நீட்டி சாந்தியாசன நிலைக்கு, அதாவது ஓய்வாசன நிலைக்கு வந்து உங்களுடைய கால்களையும் கைகளையும் தோள்பட்டை பகுதிகளையும் நல்லா தளர்த்தி விடுங்க. நல்ல ஓய்வு கிடைச்சதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை நீங்க இன்னும் 2 அல்லது 3 முறை முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இரண்டாவது ஆசனம் கர்ணபீடாசனம் என்று அழைக்கக்கூடிய நீ டு இயர் போஸ். இதை தமிழில் சிவலிங்க ஆசனம் என்றும் அழைப்பாங்க. இந்த ஆசனமானது தலைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கிறதுனால இந்த ஆசனமானது உங்களுடைய நினைவகத்திறனை அதிகரிக்குது. அதாவது உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புற உள்ளுறுப்புகளை நல்ல அழுத்தம் கொடுக்கறதுனால அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்குது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நிதானமா சாந்தியாசன நிலையில 10 to 20 சுவாசங்களை நீங்க எடுத்து விட்டதுக்கு அப்புறமா 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்து கைகளையும் ஒன்றாக இணைத்து ஸ்திதி என்று அழைக்கக்கூடிய ரெடி பொசிஷனுக்கு வந்துருங்க. ஆழ்ந்த சுவாசத்தை 5 to 10 முறை நீங்க எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ரெடி பொசிஷன்ல இருந்து நன்கு மூச்சு உள்ளெடுத்துக்கொண்டே உங்களுடைய கால் பகுதியை மடிங்க. பின்பு இன்னும் நல்ல மூச்சு உள்ள எடுத்துட்டு உங்களுடைய அடி இடுப்பு பகுதி, முதுகு பகுதின்னு சொல்லிட்டு படிப்படியா நிதானமாக நீங்க மேல உயர்த்தற்கு முயற்சி செய்யுங்க. இந்த ஆசனத்தை செய்யும்போது நிதானமாகவும்
கவனத்துடனும் செய்யணும். இறுதி நிலையில் உங்களுடைய கால் முட்டி பகுதி காது மடல்களுக்கு பக்கவாட்டில் மீட் பண்ணதுக்கு அப்புறமா நிதானமாக கால்களை ரிலீஸ் பண்ணி உங்களுடைய கால் விரல்கள் தரையில் படும்படி வைங்க. அதே நேரத்தில் உங்கள் கைகளை நன்கு கோர்த்து தரையில் நல்லா நீச்சு வைங்க. இந்த ஆசனம் பார்க்கறதுக்கு ஒரு சிவலிங்கத்தினுடைய தோற்றத்தை ஒத்து இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய காது பீடமாக இருந்ததில் அமையுது. இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யும்பொழுது தலைப்பகுதிகளுக்கு வரக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்குது. இதனால் உங்களுடைய நினைவகத்திறன் மற்றும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது. நுரையீரல் தலைகீழாக கவிழ்க்கப்படுறதுனால உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுது. வயிற்றுப்புற உள்ளுறுப்புகள் நன்கு அழுத்தம் பெறதுனால வயிற்றில் உள்ள முக்கியமான ராஜ உறுப்புகள் கால்பெடல், ஸ்பிளீனு, பேங்க்ரியாஸ் போன்ற உறுப்புகள் நல்ல அழுத்தம் பெறதுனால உங்களுக்கு அதில் உள்ள கழிவுகள் நீக்கப்பட்டு நோய் நிவாரணமும் கிடைக்குது. ஃபைனல் பொசிஷனில் எப்பயுமே வயிற்றுப்புற பகுதி அழுத்துறதுனால நீங்கள் எப்பயுமே சுவாசத்தில் நிறுத்தக்கூடாது. நார்மலான ப்ரீத்திங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிப்படியாக இந்த 10 செகண்ட்ஸை ஒரு 20 செகண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். பின்பு நிதானமாக உங்களுடைய இடுப்பு பகுதியை பற்றிக்கிட்ட கால்களை மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முதுகு பகுதியை தரையில் சாயுங்க. பின்பு கால்களை நீட்டி ஓய்வாசன நிலைக்கு வாங்க. இந்த ஓய்வாசன நிலையில் வயிற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இறுக்கம் வந்து தளர்த்தப்படுது. அதே நேரத்தில் கழுத்தினுடைய பின்புற பகுதியில் ஏற்படக்கூடிய அழுத்தமும் இறுக்கமும் நீக்கப்படுது. வலி எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் 2 அல்லது 3 முறை நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நீ டு இயர் போஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸாக வரக்கூடிய ஒரு பயிற்சியை நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. இந்த பயிற்சியில் முழுமையான கர்ணபீடாசனத்தை நீங்கள் செய்யாமல் பாதி நிலையில் அர்த்த கர்ணபீடாசனம் என்ற பாதி நிலையில் நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் முதல் ஆரம்பத்தில் ஒரு சில வாரங்கள் நீங்கள் பயிற்சி செஞ்சு இந்த நேரத்தில் உங்களுடைய கழுத்து பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் தோள்பட்டை பகுதியிலும் நல்ல வலிமை சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த நீ டு இயர் போஸை பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிவலிங்க ஆசனம் மற்றும் புஜபீடாசனம் போன்ற 2 வகையான ஆசனங்களை பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வகை ஆசனங்கள் உங்களுடைய முதுகு தண்டுக்கும் இடுப்பு பகுதிக்கும் மிகுந்த நன்மை செய்யக்கூடிய ஆசனமாக தான் இருக்கு. பல்வேறு பலன்களை உள்ளடக்கிய இந்த ஆசனங்களை தினந்தோறும் செய்யுங்க. ஆரோக்கியமான உடல் மனநிலைகள் அடைங்க. நன்றி, வணக்கம்.